எந்த இடம்னு கேட்டேன்னா, பேஸ் வந்து நான் ஒரு ஃபோக் ஆர்டிஸ்ட்டு. ம். நாட்டுப்புற பாட்டு, நாட்டுப்புற நடனங்கள் ம். இதெல்லாம் பண்ணிகிட்ருப்பேன். ம். எனக்கு அந்த நாடகங்களும், பாட்டும் முதல்ல திரைப்பட பாடல்கள் தான் என்னை வந்து ஈர்த்தது. ம். ஆமா. ஸோ 2வது படிக்கிறம்போது மேடை ஏறி பாட ஆரம்பிச்சேன். அதுக்கப்புறம் அப்பயே நாடகம் நடிக்க ஆரம்பிச்சேன். ம். இந்த நடிப்பும், பாட்டும் என் ரத்தத்திலேயே இருக்குது. காரணம் என்னன்னா, எங்க தாத்தா வந்து ஒரு கூத்து கலைஞர். ஓகே. மைக் இல்லாத காலகட்டத்திலேயே வீரபாண்டிய கட்டபொம்மன், ஹரிச்சந்திர மாயன கண்டம் இந்த மாரி நாடகங்கள்லாம் பண்ணக்கூடியவர். அதான் திருவிழாலலாம் ஆ பண்ணுவாங்க. ஆமா. அதுபோல எங்க அப்பா, அம்மா வந்து அ கருத்தம்மாள், கதிரி 2 பேருமே வந்து நல்லா பாடக்கூடியவங்க. மேடை பாடல்கள் கிடையாது. ம். எங்கள தூங்க வைக்கிறதுக்காக பாட்டு பாடி நல்ல பாடல்கள் பாடுவாங்க. தாலாட்டு மாரி. தாலாட்டு அம்மா பாடுவாங்க, திரைப்பட பாடல்கள் பாடுவாங்க. அப்பா டிஎம்எஸ் சௌந்தரராஜன் பாட்டு பாடி என்ன தூங்க வைப்பாரு. ம். அ இப்படி அறியாமலேயே எங்க தாத்தாவோட ஜீனும், எங்க அம்மாவுடைய அந்த பாட்டு, அப்பாவுடைய பாட்டும் தான் சேர்ந்து இந்த திரைப்படத்தின் மேல ஒரு அறியாத ஒரு மோகத்தை ஏற்படுத்தியது.